உங்களுக்காக ஜெப கோபுரம் கட்டுறேன். உங்க ஜெபத்துக்கு உங்களுக்காக ஜெபிக்கிறதுக்கு நான் கோபுரம் கட்டுவேன். உங்களுக்காக நாங்க டிவி சேனல் திறக்கிறோம். உங்களுக்காக நாங்க கார் பஸ் வாங்குறோம். உங்களுக்காக நாங்க இதை கட்டுறோம். இந்த மாதிரியான கேவலமான பொய்களுக்கு எத்தனை பிரியமா இருக்குது. உங்களுக்காக இதை செய்ய போறோம், உங்களுக்காக அதை செய்ய போறோம், உங்களுக்காக 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 என்று நிறைய ஊழியங்களை செய்வார்கள். உண்மையான ஊழியக்காரன் என்ன செய்வான்? He'll build the church, buy anything, do anything, not for people, for God. ஒரு ஒழுங்கான ஊழியக்காரன் உங்களுக்காக எதுவும் பண்ண மாட்டான், ஆண்டவருக்காக. அந்த ஒரு பைத்தியக்காரன் தான் சொல்றான். நான் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். நீங்க எல்லாம் பரலோகம் போவீங்க. நான் இன்னைக்கு சொன்னேன், எழுதி வச்சுக்கிறேங்க, நீங்க எல்லாம் பரலோகம் போவீங்க. இவன் சொல்றான், உங்களை நரகத்துக்கு அனுப்புனா எனக்கு சொல்லுங்க, நானும் வந்துடுறேன். ஆனா நான் சும்மா வர மாட்டேன், நான் பவுலை கூட்டிட்டு வரேன். பவுல் சும்மா வர மாட்டாரு, இயேசுவை கூட்டிட்டு வரேன். இயேசு நரகத்துக்கு வந்துட்டா பிதாவும் நரகத்துக்கு. எத்தனை பேர் இந்த வீடியோவை பாத்தீங்க? இவங்க எல்லாம் ஏன்டா ஊழியம் செய்யறாங்க, ஏன்டா ஊழியம் செய்யற? போட பாடு மாசிலா எந்த காதலே மாறுமோ செல்வம் வந்த போதிலே என்று பாடு. யாரு பேர் என்ன? மாசிலா என்னமோ. ஜோசப் ஸ்மித் என்ற கள்ளன் என்ன சொன்னான்? மொரோனி என்று சொல்லுகிற ஒரு தேவ தூதன் என்னை வந்து தனியாய் சந்தித்து வேதத்தின் இன்னும் மறைக்கப்பட்ட தங்க தகட்டுகளில் எழுதப்பட்டிருந்த வசனங்களை எனக்கு காட்டினான் என்று மோமன் புத்தகத்தை எழுத வைத்தான். சார்ல்ஸ் ரசல் என்ற கள்ளன் இப்படித்தான் யெகோவாவின் சாட்சிக்காரர்களை தொடங்கினார். இன்றைக்கும் அநேக பெந்தகோஸ்த கள்ளர்கள் இருக்கிறார்கள். நானும் பெந்தகோஸ்தக்காரன் தான். ஆனால் சில பெந்தகோஸ்த கள்ளர்கள் ஏதோ தேவனுக்கும் அவர்களுக்கும் ஒரு பிரத்யேகமான உறவு இருக்கிறதாக காட்டிக்கொண்டு மக்களை ஏமாற்றுகிறார். இன்றைய செய்தி ஒரு வித்தியாசமான செய்தி. A sermon of warning. இது ஒரு எச்சரிப்பின் செய்தி, கவனமாய் இருக்க வேண்டிய ஒரு செய்தி, எச்சரிப்பின் அபாய அறிவிப்பின் செய்தி. இது அந்த கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உன்னை தடவுவார், கர்த்தர் உன்னை கொஞ்சுவார், கர்த்தர் உன்னை தாளாட்டுவார், அந்த செய்தி அல்ல. நாம் அனைவரும் நமது விசுவாசத்தை கடைசி பரியந்தம் காத்துக்கொள்ள வேண்டிய ஒரு எச்சரிப்பின் செய்தி இது. So what is the title? தலைப்பு என்ன? இப்போதைக்கு வேசித்தனம். இதற்கு வேசித்தனம், விபச்சாரம், பாலியல் துஷ்பிரயோகம், அது இது எது வேண்டுமானாலும் அந்த பாபிலோனிய விபச்சாரம் என்கின்ற அந்த ரகசியத்தை நீதிமொழிகள் 7 இருந்து நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறேன். ஒரு திருமணமான ஒரு நல்ல கணவன் சில நேரம் வேசியனுடைய கவர்ச்சியிலே மயங்கி வேசித்தனத்திலே விழுகிறானே, அது போல அநேக கிறிஸ்தவர்கள் தெரிந்து கள்ள உபதேசத்தின் கவர்ச்சியிலே விழுகிறார்கள். சபைக்கு போகாதே, நீ தான் சபை, நீ எங்கு போனாலும் அதுதான் சபை என்று சில கிறிஸ்தவர்களை மொக்கர்களாக்கி சபையை விட்டு வெளியே எடுத்து விட்டது கள்ள உபதேசம். அநேகர் சபையை விட்டு வெளியே போய் வீடுகளிலே ஆராதிக்கிறார்கள். தங்களை அறியாமலேயே செழிப்பு உபதேசகர்கள், யெகோவாவின் சாட்சிக்காரர்கள், மோமன் பிரசங்கிகள் கள்ள உபதேசகர்களின் பிரசங்கங்களை கேட்கக்கூடும். கள்ள உபதேசகர்களை அடையாளம் காண்பது எப்படி? கள்ள உபதேசத்தின் அல்லது கள்ள உபதேசகர்களின் பண்புகளை பார்க்க போகிறோம். 11 பண்புகள் பார்க்க போகிறோம். எத்தனை பேர் வேசிகளை பார்த்திருக்கீங்க? அவருடைய நடை, உடை, பாவனை அழகாக இருக்கிறது, கவரப்பட வேண்டாம். வேசி சத்தமான வாயாடியம், அடங்க மாட்டாங்க. இந்த கள்ள உபதேசகர்கள் அடங்க மாட்டார்கள். நீங்க பைபிள்ல காட்டினாலும் இல்ல, இருந்தாலும் நான் நம்ப மாட்டேன். கர்த்தர் எனக்கு சொன்னார். கர்த்தர் சொன்னதுக்கு முரணா பைபிள்ல இருக்குடி, அத பத்தி எனக்கு தெரியாது. கர்த்தர் எனக்கு சொன்னார். நான் பரலோகத்துக்கு போனேன், இயேசுவானவர் தண்ணியில விளையாடிக்கிட்டு இருந்தார். பைபிள்ல இல்லையோ இருக்கும், எனக்கு தேவையில்லை. நான் போனேன், கண்டேன், வந்தேன், சொல்றேன், நம்பு. தேவதூதன் வந்து என்னோட பேசிட்டு போச்சு. Facebookல இருப்பா, Instagramல இருப்பா, பைபிள்ல இருப்பா, WhatsAppல இருப்பா, Twitterல இருப்பா, Facebook பேஜ்ல இருப்பா, எல்லா இடத்துலயும் இருப்பா. இவர்கள் அதனால கவனிங்க, மௌன் வெளியில் இருப்பாள், வீதியில் இருப்பாள். என்ன அர்த்தம் தெரியுமா? பப்ளிக்ல தன்னை காட்டிக்கிற விரும்புவோம். அப்ப இந்த ஆளினுடைய பெயர் பப்ளிக்கா போட்டிருக்கும். தேசமானிய, தேசபந்து, விவாக ரெஜிஸ்ட்ரார், ரெவரண்ட், டாக்டர், ரைட் ரெவரண்ட், லெஃப்ட் ரெவரண்ட் எல்லாம் போட்டு பிரசித்தமா போய்கிட்டு இருப்பாங்க. பார்த்தாலும் பரவாயில்ல சொல்றாங்க. கள்ள உபதேசகர்கள் சொல்லுவார்கள், ஆண்டவர் என்னை அடிக்கடி வந்து பார்க்கிறார். Many times
என்னை பார்க்க தேவ தூதர்கள் அடிக்கடி வருகிறார்கள். I have angelic encounters. I have angelic visitations. நான் அதிகாலை தியானத்தில் இருக்கும் பொழுது இயேசுவானவர் வந்தார். இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவர்கள் என்ன செய்ய பார்க்கிறார்கள்? அவர்கள் அதிக பரிசுத்தவான்கள் என்று காட்ட பார்க்கிறார்கள். அவர்களுக்கு ரகசியங்கள் வெளிப்படுத்தப்படுகின்றன என்று நம்ப வைக்கிறார்கள். புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? இப்போ கள்ள உபதேசகர்கள் என்ன சொல்வார்கள்? நான் ரொம்ப முக்கியம் என்று காட்டுவார்கள். நான் ரொம்ப முக்கியம். அப்ப துஷார பாஸ்டர் நீங்க என்னோட இருந்தீங்கன்னா அவருக்கு சான்ஸ். நீங்கள் என்னோடு இருந்தால் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், நீங்கள் என்னை விட்டு போனால் சபிக்கப்படுவீர்கள். கள்ள உபதேசங்கள் எப்படி சொல்வார்? என்னுடைய ஊழியத்துக்கு நீங்க கொடுத்தா உங்களுக்கு ஆசீர்வாதம், என்னுடைய சர்ச்சுக்கு நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆசீர்வாதம், எனக்கு கார் வாங்கி கொடுத்தீங்கன்னா ஆசீர்வாதம். How many of you all heard this? தேவனை அல்ல, ராஜ்யத்தை அல்ல, தங்களை முக்கியப்படுத்தி நம்ம பாஸ்டர் யாரையும் திட்ட மாட்டார். நீங்க பிந்தி வந்து முந்தி போறவங்களா இருந்தாலும் எங்க பாஸ்டர் அப்செட் ஆக மாட்டார். எங்க பாஸ்டர் தசமபாகம் கேட்க மாட்டார். நம்ம பாஸ்டர் யாரையும் குற்றப்படுத்த மாட்டார், யாரையும் சாட மாட்டார். அமெரிக்காவில் ஒரு பெரிய ஊழியக்காரர் இருக்கார், ஜோயல் ஓஸ்டீன் சொல்லி. அவருடைய சர்ச்ல மக்கள் நிரம்பி வழிவாங்க. அவர் பேசுறதை நீங்க கேட்கணும். அவரு வார்த்தையாலேயே தடவுவார். உன் இருதயம் அவள் வழியிலே சாய வேண்டாம், அவள் பாதையிலே மயங்கி திரியாதே. கவனிங்க, நிறைய பேர் அந்த ஊழியக்காரன் இந்த ஊழியக்காரின்னு அவங்களோட ரொம்ப ஈர்க்கப்பட்டு ஓடிக்கிட்டு இருக்கிறீங்க. அந்த ஊழியக்காரன் அந்த ஊழியக்காரி எதை சொன்னாலும் பட்டார்னு நம்புறீங்க. பெரிய பெரிய ஊழியக்காரர்கள், பெரிய 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 பிரசித்தமான ஊழியக்காரிகள், famous men of God, famous women of God. Hey, please be careful. It doesn't matter how famous, how experienced, how wonderful they are. If anybody preaches against the word, please get yourself out of them. யாரா இருக்கட்டும், வசனத்துக்கு புறம்பாய் பேசினால் வெளியே வந்து விடுங்கள். Okay, let's go to the word of God today. கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் போவோம். இன்றைய செய்தி ஒரு வித்தியாசமான செய்தி. நான் பேச போகும் விடயம் நாம் எல்லாரும் அறிந்தது. ஆனால் இன்றைய செய்தியின் அமைப்பு மிக மிக வித்தியாசமானது. தேவனுக்கும் நமக்கும் இது ரொம்ப மிகவும் உணர்வு பூர்வமான ஒரு தலைப்பு. இது ஒரு கவலையான செய்தி. A sermon of warning. இது ஒரு எச்சரிப்பின் செய்தி. இது ஒரு ஆலோசனையின் செய்தி. கவனமாய் இருக்க வேண்டிய ஒரு செய்தி. எச்சரிப்பின் அபாய அறிவிப்பின் செய்தி. கடைசி வரை நமது விசுவாசத்தை காத்துக்கொள்ள நம்மை உந்துவிக்கிற ஒரு செய்தி. நான் நீதிமொழிகள் 7ஆம் அதிகாரத்தை அப்படியே உங்களுக்கு கற்றுத்தரப்போகிறேன். இப்போ அதற்கு திருப்பிக் கொள்ள வேண்டாம். ஆனால் அந்த நீதிமொழிகள் 7ஆம் அதிகாரத்திலே இருக்கிற விடயம் எல்லாரும் அறிந்தது, ஆனால் யாருமே அறியாதது. சுரேஷ், நீ என்னதான் சொல்ல வர்ற? நமக்கு இதெல்லாம் தெரியுமா தெரியாதா? தெரியும், ஆனா தெரியாது. எத்தனை தடவை நீதிமொழிகள் 7ஐ வாசித்திருப்போம். எத்தனை பேர் ஒவ்வொரு மாதமும் 7ஆம் திகதி அதை வாசிக்கிறார்கள் தெரியும். ஆனால் அதற்குள்ளே மறைந்து கிடக்கும் ஒன்று அநேகருக்கு தெரியாது. இன்றைக்கு நமக்கு நிறைய நேரம் இருக்கிறது. இந்த நீதிமொழிகள் 7ஆம் அதிகாரத்தை பொறுமையாக அழகாக கற்றுக்கொள்ள போகிறோம். இது அந்த கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உன்னை தடவுவார், கர்த்தர் உன்னை கொஞ்சுவார், கர்த்தர் உன்னை தாளாட்டுவார், அந்த செய்தி அல்ல. நாம் அனைவரும் நமது விசுவாசத்தை கடைசி பரியந்தம் காத்துக்கொள்ள வேண்டிய ஒரு எச்சரிப்பின் செய்தி இது. நான் ஒரு தலைப்பை தருகிறேன், ஆனால் இடையிலே தலைப்பை மாற்றி விடுவேன். So what is the title? தலைப்பு என்ன? இப்போதைக்கு வேசித்தனம், whoredom, adultery, prostitution, harlotry, fornication, anything that is not in accordance with the proper sexual behavior. இதற்கு வேசித்தனம், விபச்சாரம், பாலியல் துஷ்பிரயோகம், அது இது எது வேண்டுமானாலும் வைத்து. இப்போ புதிய ஏற்பாட்டிலே வெளிப்படுத்தலிலே ஒரு வசனத்தை வாசித்து பார்ப்போமா? பரிசுத்த ஆவியானவர் சில வேலைகளை செய்கிற விதம் எனக்கு பயங்கர சந்தோஷமாய், குழப்பமாய், ஆசீர்வாதமாய் இருக்கும். இந்த இடத்திலே இருக்கிற ஒன்றை பற்றி பேச அங்க இருந்துகிட்டு இங்க இருக்கிற ஒன்றை காட்டுவார். அங்க இருந்து அங்க பத்தி பேசிக்கிட்டு இருப்பாரு,
ஆனா இத பத்தி பேசுறாருன்னு தெரியறதுக்கு ரொம்ப லேட் ஆயிரும். இப்ப பாருங்கள், வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை பாருங்கள். மேலும் ரகசியம், மகா பாபிலோன் வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவருப்புகளுக்கும் தாய் என்னும் நாமம் அவள் நெற்றியில் எழுதி இருந்தது. இப்ப வெளிப்படுத்தல் எங்க இருக்கிறது? එලිදරව් කොහෙද තිබෙන්නේ? கேமரா එක පේනවද මාව? இங்க இருக்குது. මේ මධ්‍යස්ථව මැද තිබෙන්නේ. මෙතන තියෙන. එලිදරව් මෙතන තියෙන. බයිබලේ මැදට කියනවද? The book of Revelation is here at the end of the Bible. பைபிளே வேதத்தில் கடைசியிலே வெளிப்படுத்தல் இருக்கிறது. பாபிலோன் எங்க இருக்கிறது? பாபிலோனே කොහෙද තිබෙන්නේ? இங்க இருக்குது. ஆதியாகமம் 11ல இருக்கு. Where is Babylon? In Genesis 11. It's here. So from Revelation 17, the Holy Spirit is telling of Babylon over there. இங்க இருந்துகிட்டு வெளிப்படுத்தல் 17:5ல இருந்துகிட்டு ஆதியாகமம் 11ல இருக்கிற பாபிலோன அடியே வேசைகளின் அம்மாவே நேசரா நால்ல பைபிள். ඉතින් මේ බයිබලේ එලිතරව් පොතේ 17 වෙනි පරිච්ඡේදයේ 5 වෙනි පදයේ මෙහි ඉඳලා ඔරෙහි උත්පත්ති පොතේ 11 වෙනි පරිච්ඡේදයේ තිබෙනා වූ ඒ බාබිලෝනිය, ඒ වෛශ්‍යාවිය, ඒ වේසී කියලා කතා කරනවා. මම வேசගේ அம்மா. பைபிள் එහෙමනේ තියෙන්නේ. வேசிகளின் தாய், வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவருப்புகளுக்கும் தாய். ඔව් මේ ස්ථානේ කතා කරනවා. ඒ කියන්නේ පිළිකුල්කම් වලට වේසිගේ අම්මා කියලා කතා කරනවා. இல்ல இங்க பாருங்க, சிரிப்போம், ஆனால் இது உண்மையா? இது உண்மை. பாருங்கள் எப்படி தொடங்குகிறது. ரகசியம், ரகசியம், மறைபொருள், மிஸ்ட்ரி, பாராடாக்ஸ். ஏன் ரகசியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது? ஏனென்றால் ரகசியம் என்றால் எல்லாருக்கும் தெரியாது, விசேஷமாக அப்பாவிகளுக்கு தெரியாது. பாபிலோன் என்பது ஒரு மகா பெரிய பொல்லாத ரகசியம். அங்கே இருந்து வெளிப்படுத்தலில் இருந்து பரிசுத்த ஆவியானவர் யோவான் மூலம் திட்டுகிறார். பாபிலோன் என்கின்ற ரகசியமே வேசிகளுக்கெல்லாம் தாயே என்று சொல்லுகிறார். பாபிலோன் தானாம் வேசிகளின் தாய். நீங்கள் பழைய ஏற்பாட்டை பார்க்கும் பொழுது விபச்சாரத்தை பற்றி நிறைய பார்ப்பீர்கள். அதிலே விசேஷமாக தேவனை விட்டு வேறு தெய்வங்களை ஆராதிக்கின்ற தன்மைக்கு ஆவிக்குரிய விபச்சாரம், ஆவிக்குரிய வேசித்தனம் என்று பழைய ஏற்பாட்டிலே மொழியப்பட்டிருக்கிறது. உங்கள் அனைவருக்கும் அது நன்றாய் தெரியும் என்று எனக்கு தெரியும். இன்றைய செய்தியின் தலைப்பு வேசித்தனம். இயற்கையான விபச்சாரமா, அல்லது சுபாவ ரீதியான விபச்சாரமா, அல்லது ஆவிக்குரிய விபச்சாரமா? சுபாவ ரீதியான இயற்கையான விபச்சாரத்தை பற்றி பேச நான் வரவில்லை. அது சபையிலே தேவையில்லை. நான் பேச வந்தது ஆவிக்குரிய விபச்சாரத்தை பற்றி. ஆவிக்குரிய விபச்சாரம் என்றால் பழைய ஏற்பாட்டுக்கு அமைய தேவனை விட்டு வேறு தெய்வங்களின் பின்னாலே போவது, அந்த தெய்வங்களை ஆராதிப்பது. அதை குறித்து நான் கவலைப்பட வேண்டியதில்லை. ஏனென்றால் கிறிஸ்தவர்கள் நாம் ஒரு நாளும் இயேசு கிறிஸ்துவானவரை விட்டு வேறு தெய்வங்களின் பின்னால் போக போவதில்லை. அப்படித்தானே? இப்போ வெளிப்படுத்தலை ரகசியம் என்று பார்த்தோமே, அந்த ரகசியங்களில் ஒரு ரகசியத்தை நான் உங்களுக்கு இன்று கற்றுக் கொடுக்க போகிறேன். அது என்னவென்றால், கிறிஸ்தவர்களே நீங்கள் கிறிஸ்துவை விட்டு வேறு தெய்வங்கள் பின்னாலே போக மாட்டீர்கள். ஆனால் கிறிஸ்தவர்களாய் இருந்து கொண்டு, கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாய் இருந்து கொண்டு, உங்களை அறியாமலேயே வேறொரு விதமான ஆவிக்குரிய விபச்சாரத்துக்குள்ளே விழுந்து போகக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறது. அது ரொம்ப பயங்கரமானது. ஏனென்றால் உங்களை அறியாமலேயே நீங்கள் ஆவிக்குரிய விபச்சாரத்துக்குள்ளே விழுந்து விடுவீர்கள். அன்பானவர்களே, அந்த பாபிலோனிய விபச்சாரம் என்கின்ற அந்த ரகசியத்தை நீதிமொழிகள் 7 இருந்து நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறேன். இந்த சாலமோன் இருக்கிறாரே, சாலமோன் அவர் ஒரு பயங்கர ஞானி. சாலமோனுக்கு ஆண்டவர் பயங்கரமான ஞானத்தை கொடுத்திருந்தார். சாலமோனை பற்றி இன்று பேச வேண்டாமே. ஆனால் சாலமோன் மூலமாக, சாலமோனின் நீதிமொழிகள் மூலமாக எத்தனையோ தீர்க்க தரிசனங்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இப்போ வேத அறிஞர்கள், வேத மாணவர்கள், வேத ஆசிரியர்கள் எல்லாரும் சாலமோனுடைய அந்த நீதிமொழிகள், உன்னத பாட்டு, பிரசங்கி இவற்றையெல்லாம் கவிதை புத்தகங்களாகத்தான் பார்க்கிறோம். அது உண்மை. நீதிமொழிகள் புத்தகம் தீர்க்க தரிசனமான புத்தகமும் தான். சமீபத்தில் உன்னத பாட்டு புத்தகத்தை கற்றுக் கொடுத்து முடித்திருக்கிறேன். அதை பார்த்தவர்களுக்கு இப்போதுதான் தெரிகிறது அதுவும் ஒரு தீர்க்க தரிசன புத்தகம் தான் என்று. அந்த வகையில் நீதிமொழிகள் 7ஆம் அதிகாரம்
இன்று நமக்கு மொழியப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனமாயிருக்கு. 3000 ஆண்டுகளுக்கு முன்னே சாலமோன் மூலமாக சபையே நமக்கு ஆண்டவர் கொடுத்த தீர்க்க தரிசனத்தை இன்று படிக்க போகிறோம். 27 வசனங்களையும் படிக்க போகிறோம். நீதிமொழிகள் 7ஆம் அதிகாரத்துக்கு போவோம். தலைப்பு என்ன? மறந்து போக வேண்டாம், வேசித்தனம். வாட் இஸ் த புக் ஆஃப் ப்ராவர்ப்ஸ்? இந்த நீதிமொழிகள் என்பது என்ன? கவிதை. கவிதை என்றால் கவிதையின் வியாக்கியான முறையின்படி வியாக்கியானம் செய்ய வேண்டும். உண்மை அல்லவா? அப்படியானால் கவிதையிலே உவமேயங்கள் இருக்கும், அடையாளங்கள் இருக்கும். அந்த வகையில் ஆராய வேண்டும். அதனோடு கூட பரிசுத்த ஆவியானவர் என்ன மொழிகிறார் என்றும் பார்க்க வேண்டும். Let's read verse 1. முதலாவது வசனம். என் மகனே, நீ என் வார்த்தைகளை காத்து என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்து. உண்மையாக பார்க்க போனால் சாலமோனுடைய அப்பா தாவீது தேவ மனுஷன். தாவீது தேவனுக்காக பாடல் பாடினவர், பெரிய ஆள். அவர் சாலமோனுக்கு எத்தனையோ ஆலோசனைகளை வழங்கியிருக்கிறார். David must have said to his son, hey my son, take heed to my words. ஆகவே என் மகனே என்று தாவீது சாலமோனுக்கு சொல்லி இருக்கலாம். நீ என் வார்த்தைகளை காத்துக்கொள்ளடா, இந்த அப்பனுடைய வார்த்தைகளை மறக்காதேடா, நீ அவற்றை என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரமாய் வைத்துக் கொள்ளடா. அடுத்தது, எந்த ஒரு பக்தி உள்ள அப்பனும் இந்த வசனத்தை எடுத்து தன் மகனுக்கு சொல்ல முடியும். ஏய் மகனே, நான் ஒரு தேவ பக்தி உள்ள அப்பன், ஆகவே என் வார்த்தைகளை நீ காத்துக்கொள்ள வேண்டுமடா, என் கட்டளைகளை கை கொள்ள வேண்டுமடா சொல்ல முடியும். அதே நேரம் கிறிஸ்தவர்களே, இன்று நமக்கு அப்பா யார்? பிதாவாகிய தேவன். அப்போ நமக்கு இந்த அதிகாரத்தை கொடுக்கிறவர் வேறு யாரும் அல்ல, பிதாவாகிய தேவன். நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து அவர் சொல்லுகிறார், என் மகனே, என் வார்த்தைகளை நீ காத்து என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்து. கவனிங்க, பிதாவினுடைய வார்த்தை எது? தூக்கி காட்டுங்க எனக்கு. Show me the word of the Father. Bible. அப்படியானால் அன்பானவர்களே, பிதா கிறிஸ்தவர்களுக்கு சொல்லும் முதல் ஆலோசனை என்னவென்றால், வார்த்தையை காத்துக்கொள். அப்போ நாம் வேதத்தை இப்படி தூக்கி காட்டுவது, கையிலே பிடித்துக் கொள்வது மாத்திரமல்ல, இதுவே நாம் இறுக பற்றிக் கொள்ள வேண்டிய ஒன்றாகும். Now let's see what the Father is telling us about the Bible. அப்ப முதலாவது இன்று பார்க்க போகிறோம், நமது பிதா நமக்கு தனது வார்த்தையாகிய பரிசுத்த வேதாகமத்தை குறித்து என்ன சொல்லுகிறார். வீட்டிலே உள்ளவர்கள் தயவு செய்து வேதத்தை கையிலே எடுத்துக் கொள்ளுங்கள். வேதத்தை நீங்கள் லேப்டாப்பிலே வைத்திருக்கலாம், ஐபேடிலே வைத்திருக்கலாம், போனிலே வைத்திருக்கலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. எடுத்து கையில வைத்துக் கொண்டு இப்பொழுது பார்ப்போமா? முதலாவது வசனத்திலிருந்து திரும்பி போவோம். என் மகனே, நீ என் வார்த்தைகளை காத்து என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்து, உன்னிடத்தில் வைத்துக்கோ. இரண்டாவது வசனம், என் கட்டளைகளையும் என் போதகத்தையும் உன் கண்மணியை போல காத்துக்கொள், அப்பொழுது பிழைப்பாய். என் கட்டளையை என் போதகத்தை நீ கண்மணி போல காத்து கொள்ளாவிட்டால், மவனே மவளே, நீ செத்து போவாய். ஆமாவா இல்லையா? Straight, plain as a pike staff. தெளிவா இருக்கிறதா இல்லையா? இந்த வேதத்தை உன் கண்மணி போல காத்து கொள்ளாவிட்டால் செத்து போவாய். கிறிஸ்தவனே, கிறிஸ்தவளே, look at verse 3. மூன்றாவது வசனம், அவைகளை உன் விரல்களில் கட்டி அவைகளை உன் இருதய பலகையில் எழுதிக்கொள். விரல் எதை குறிக்கிறது? நாம் செய்யும் எல்லாவற்றையும் குறிக்கிறது. அதனாலதான் சொல்றேன், மத்தவண்ட விஷயத்துல விரல் அடிக்காத. ஏனென்றால் விரல் எங்க வேணாலும் அடிக்கலாம். விரல் அடிக்கிறது தான். எந்த வேலை செஞ்சாலும் விரல் அடிக்க தான் வேணும். சோறு சமைச்சாலும் விரல் அடிக்கணும், சிமிந்தி கலக்கினாலும் விரல் அடிக்கணும், கார் ஓட்டினாலும் விரல் அடிக்கணும். விரல் இல்லாட்டி ஒண்ணுமே செய்ய முடியாது. அப்படினால என்ன சொல்லுகிறது இந்த வசனம்? நீ என்ன செய்ய போனாலும் வசனத்துக்கு எதுவா செய். வசனයට අනුකූලව කරපන්. எந்த வேலை செய்ய போனாலும் வார்த்தைக்கு எதுவா செய். இப்போ நாலாவதும் ஐந்தாவதும் verses 4 and 5. இச்சக வார்த்தைகளை பேசும் அந்நிய பெண்ணாகிய பரஸ்திரீக்கு உன்னை விலக்கி காப்பதற்காக ஞானத்தை நோக்கி நீ என் சகோதரி என்றும் புத்தியை பார்த்து நீ என் இனத்தாள் என்றும் சொல்வாயாக. இந்த கவிதையிலே ஞானம் என்றும் புத்தி என்றும் சொல்லப்படுவது வேதத்தை தான். பிதாவானவர் என்ன சொல்லுகிறார்? வார்த்தையின் மூலமாக ஞானமாகிய புத்தியாகிய இந்த வசனத்தை வைத்து நீ உன்னை காத்து கொள்ள வேண்டுமா? அந்த எதில இருந்து நீ காப்பாற்ற வேண்டும்? இச்சக வார்த்தைகளை பேசும் வேசி. ஹலோ,
பரஸ்திரியன், பரஸ்திரி என்றால் வேசி, வேசியின் எதற்கு நீங்கள் தப்ப வேண்டுமா? இச்சகமான வார்த்தை. எப்படி தொடங்குகிறார் முதலாவது வசனம்? என் வார்த்தை. பிதாவானவர் என்ன சொல்லுகிறார்? என்னுடைய வார்த்தை, அதாவது அவருடைய வார்த்தை வேசியின் வார்த்தை. இச்சகமான வார்த்தையை பேசும் பரஸ்திரீ. யார் அவள்? இப்போ வரைக்கும் நமது பிரசங்கத்தின் தலைப்பு வேசித்தனம். இந்த வாசித்த பகுதியின்படி வேசித்தனம் என்ன? பிதாவின் வார்த்தைகளை மடங்கடிக்கும் இச்சகமான வார்த்தை. அதாவது பரிசுத்த வேதாகமமாகிய வார்த்தையை அமுக்கும் வேசியின் வார்த்தை. இது நல்ல உபதேசம். இந்த நல்ல உபதேசத்தை அமுக்குவது கள்ள உபதேசம். இப்பொழுது நமது தலைப்பு மாறுகிறது. வேசித்தனம் என்ற தலைப்பு இப்பொழுது கள்ள உபதேசம் என்று மாறுகிறது. அன்பானவர்களே, ஆண்டவர் இன்று என்ன பேச போகிறார்? கிறிஸ்தவர்களே, கள்ள உபதேசத்துக்கு கவனமாயிருங்கள். இப்ப சொல்லுங்க, கள்ள உபதேசம் என்ற தலைப்பு நமக்கு நன்றாய் தெரிந்த ஒன்றா இல்லையா? தெரியும். கிறிஸ்தவர்களுக்கு 2000 வருடங்களாக கிறிஸ்துவானவரின் உபதேசமும் தெரியும், கள்ள உபதேசங்களும் தெரியும். கள்ள உபதேசம் என்னவென்று தெரிந்திருந்து போதாது தங்களை காத்துக்கொள்வதற்கு. ஒரு திருமணமான ஒரு நல்ல கணவன் சில நேரம் வேசியனுடைய கவர்ச்சியிலே மயங்கி வேசித்தனத்திலே விழுகிறானே, அது போல அநேக கிறிஸ்தவர்கள் தெரிந்து தெரிந்து கள்ள உபதேசத்தின் கவர்ச்சியிலே விழுகிறார்கள். இன்றைய செய்திக்குள்ளே போவதற்கு முன்பதாக இன்னும் பிரசங்கத்தை தொடங்கலையா சுரேஷ்? இல்ல இல்ல, இன்னும் 300 தான். அந்த பிரசங்கத்துக்கு போக முன்பு இன்னும் சில வசனங்களை வாசிப்போம். இப்ப கவனிங்க. சொல்லுங்க, நீதிமொழிகள் 7 யாரை பற்றி இருக்கிறது? கள்ள உபதேசகர்களை பற்றி. அப்போ கள்ள உபதேசம் யாருக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது? வேசிக்கு. இப்போ இவர் சொல்றாரு, 6வது வசனம், நான் என் வீட்டின் ஜன்னல் அருகே நின்று பலகனி வழியாய் பார்த்த போது. Who is talking? The Father. யார் பேசுறா? பிதா. இந்த உலகத்திலே பிதாவினுடைய வீடு எது? சபை. தேவனின் வீடு இது சபை, அப்படிதானே? அப்போ பிதாவானவர் சபையிலே இருந்து வெளியே பார்க்கிறார். பேதையர்களாகிய வாலிபருக்குள்ளே ஒரு புத்தியின வாலிபனை கண்டு அவனை கவனித்தேன். சபைக்கு போகாதே, நீ தான் சபை, நீ எங்கு போனாலும் அதுதான் சபை என்று சில கிறிஸ்தவர்களை மொக்கர்களாக்கி சபையை விட்டு வெளியே எடுத்து விட்டது கள்ள உபதேசம். அநேகர் சபையை விட்டு வெளியே போய் வீடுகளிலே ஆராதிக்கிறார்கள். எங்கே ஆண்டவர் இல்லையோ, இயேசுவானவர் சொல்லவில்லையா, எங்கே 2-3 பேர் கூடி இருக்கிறீர்களோ அங்கே நான் அவர்கள் நடுவே இருப்பேன். எல்லா சபையிலும் இருப்பவர்கள் கள்ளர்கள், பாஸ்டர்மார் பெரிய கள்ளர்கள். இப்படி சரியான காரணங்களை முன்னிட்டு சபைக்கு வெளியே இருக்கிறவர்களை சபைக்குள்ளே இருந்து பிதாவானவர் பார்த்து முட்டாள்கள் என்று சொல்லுகிறார். இந்த பேதையர்கள், முட்டாள்களுக்குள்ள ஒரு பெரிய முட்டாள கண்டேன். அவன் 8வது வசனம், மாலை மயங்கும் அஸ்தமன நேரத்திலும் இரவின் இருண்ட அந்தகாரத்திலும் அவள் இருக்கும் சந்துக்கடுத்த தெருவில் சென்று அவள் வீட்டு வழியாய் நடந்து போனான். கவனிங்க, ஒரு பயங்கரமான ஒரு உருவகம் அழகாக பிதாவானவர் காட்டுகிறார். இந்த பின்னணியை மறுபடியும் ஒரு விசை பார்ப்போம். இவர்கள் என்ன நடந்திருக்கிறது? இவர்கள் சபைக்கு போவதை நிறுத்தி விட்டார்கள். அதை குறித்து பிறகு பார்ப்போம். இப்ப இவர்கள் பேதையர்களாக, ஓ ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறார், இயேசுவானவர் நாம் இருக்கிற இடத்துல இருக்கிறார், பிதாவானவர் என் ரூமுக்கு வருகிறார், இப்படி இருக்கிறார்கள். ஓகே, is it on the screen yet? கவனிங்க, இப்படி இருக்கிறவர்களுடைய வாழ்க்கையில் மாலை நேரங்கள் வரும். மாலை மயங்கும் நேரம் அழகானது. வெல்வுட்டில் இருக்கிறவர்கள் நிறைய பேர் மாலை மயங்கும் நேரத்தில் வானத்தை போட்டோ எடுத்துக்கிட்டு அதை ஃபேஸ்புக்கில் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. தமிழிலே மாத்திரம் ஒன்று சொல்லுகிறேன், உலக கதை ஒன்று சொல்லுகிறேன். கவிஞர் வைரமுத்து, ஒரு பெரிய ஃபேமஸான கவிஞர் வைரமுத்து இருக்கிறார். அவர் இன்று ஒரு பிரபலமான கவிஞர். ஆனால் கண்ணதாசன் போன்ற, வாலி போன்ற பாரிய கவிஞர்களுக்கு சவால் விடுத்து அவர் வந்தது கூட இது ஒரு பொன் மாலை பொழுது,
வானமகள் நாணுகிறாள், வேறு உடை பூணுகிறாள் என்று மாலை மயங்கும் நேரத்தை பற்றி கவிதை எழுதி பாடலாக்கித்தான் அவர் முன்னுக்கு வந்தார். மாலை மயங்கும் நேரம் என்பன எவ்வளவு அழகான இனிமையான நேரங்கள் என்று உங்களுக்கு சும்மா காட்டுகிறேன். ஆபத்து என்ன தெரியுமா? பகல் மறைந்து இரவு வந்து கொண்டிருக்கிறது. ஆஹா, மாலை மயங்கும் வேளையிலும் இரவிலும் இந்த மொக்கு பயல் என்ன செய்கிறான்? அவள் வாழுகிற தெரு வழியாய் தவறுதலாக போகிறான். ஹலோ, நீங்கள் ஒரு சபைக்கு அடங்கி ஒரு நல்ல மேய்ப்பனுக்கு, நல்ல மேய்ப்பன் என்றால் நன்றாய் உங்களை நடத்தும் ஒரு மேய்ப்பனுக்கு அடங்கி இல்லாவிட்டால் நீங்கள் எப்படிப்பட்ட தெருக்களிலே நடக்கிறீர்கள் என்று அறியாமல் ஆபத்தின் வாசல்கள் வழியாய் நடப்பீர்கள். ஆபத்தானது. இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் யாருடைய பிரசங்கங்களை பார்க்கிறார்கள் என்று அவர்களுடைய மேய்ப்பர்களுக்கு தெரியாது. தங்களை அறியாமலேயே செழிப்பு உபதேசகர்கள், யெகோவாவின் சாட்சிக்காரர்கள், மோமன் பிரசங்கிகள், கள்ள உபதேசகர்களின் பிரசங்கங்களை கேட்கக்கூடும். இந்த காலத்திலே தொழில்நுட்பத்தின் வளர்ச்சி நிமித்தமாக இந்த கள்ள உபதேசகர்களின் வாசலுக்கே நாம் போய் நம்மை அறியாமலேயே நிற்க முடியும். இப்போதான் நான் பிரசங்கத்தை தொடங்கவே போகிறேன். இன்றைய செய்தி என்ன தெரியுமா அன்பானவர்களே? கள்ள உபதேசகர்களை அடையாளம் காண்பது எப்படி? இப்படி சொல்லுவோமே, கள்ள தீர்க்கதரிசிகளின் பண்புகள். கள்ள உபதேசகர்களின் கள்ள உபதேசத்தின் பண்புகள். 3 தலைப்பு கொடுத்துட்டேன்ல. முதலாவது வேசித்தனம், இரண்டாவது கள்ள உபதேசம், மூன்றாவது கள்ள தீர்க்கதரிசிகளின் கள்ள தீர்க்க தரிசனத்தின் பண்புகள். ஆயத்தமா? கள்ள உபதேசத்தின் அல்லது கள்ள உபதேசகர்களின் பண்புகளை பார்க்க போகிறோம். 11 பண்புகள் பார்க்க போகிறோம். 10வது வசனம், 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இனி பைபிளை பார்க்க தேவையில்லை, ஸ்கிரீன்ல போடுறோம். அப்பொழுது இதோ வேசியின் ஆடையாபரணம் தரித்த தந்திர மனமுள்ள ஒரு ஸ்திரீ அவனுக்கு எதிர்பட்டாள். எத்தனை பேர் வேசிகளை பார்த்திருக்கீங்க? சில பேர் கையை தூக்காம பரிதாபமா இருக்காங்க. ஏன்னு தெரியுமா? போய் கை தூக்கலனா இவங்க என்னன்னு நம்ம காலேஜ் பஸ்ல கொண்டு போயிட்டு காட்டுவேன். මේකට බොරු මේකට හිතනවා මේ කට්ටියට පෙන්නුවේ නැත්තම් මේ කොලෙජ් එකේ බස් එකේ ගිහිල්ලා අඬ ගහගෙන ඉල පාස්ටර් ඒ කට්ටියට පෙන්නයි කියලා. Some of our students are not putting their hand up. Do you know why? Because they think that since they haven't seen, I will take them in our college bus and show them. No, stay. இந்த விபச்சாரிகள் மக்களை கவருகிற ஒரு விதம் தான் அவர்களுடைய ஆடை அலங்காரம். இப்போ நீங்க கொழும்பு கோட்டை ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னால அந்த முதலாவது குறுக்கு தெரு பக்கத்துக்கு போனீங்கன்னா அங்க இருக்கும் சிலது இருக்குது. ஒசரத்துக்கு ஒசரம், பெருப்பத்துக்கு இருப்போம், வயிறு இங்கே வச்சுக்கிட்டு சும்மா கருப்பு குண்டு பேரல் மாதிரி இருக்கும். එතන ඉන්නවා සමහර. But you should see their makeup. என்னது பிங்க் கலரா ஆரஞ்சு கலரா இங்கே பூசி, லிப்ஸ்டிக் எல்லாம் அப்பி இதெல்லாம் பூசி, நெகத்துக்கெல்லாம் கலர் போட்டு, ஐயோ அவளுக்கோட உடுப்பை பார்த்தாலே தெரியும் அதுக்கு தான். நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் தெரியுமா? விபச்சாரிகள் வெளியரங்கமாக ரொம்ப கவர்ச்சி, ஆனால் அவர்களுக்கு பாலியல் வியாதிகள் இருக்கும், அவர்களுக்கு எய்ட்ஸ் வியாதி இருக்கும். பயங்கர அசுத்தமானவர்கள் தான் விபச்சாரிகள். வெளியாலே ரொம்ப கவர்ச்சி, உள்ளாலே அழுக்கு. அதுதான் தந்திரம். இப்போ இந்த வெளியான கவர்ச்சியினால் இழுத்து கொள்ளுவார்கள். ஆனால் அவன் ஒரு சேற்று குழிக்குள்ளே, சாக்கடைக்குள்ளே விழுகிறான். முதலாவது ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லுகிறார்? The first characteristic God is telling us about the false teachers is that false teachers and false teaching are attractive externally. கள்ள உபதேசகர்களும் கள்ள உபதேசங்களும் கண்டவுடன் கவர்ச்சியாயிருக்கும். ஐயோ பாஸ்டர், நான் தப்பி தவறி யூடியூப்ல போயிட்டு ஒரு பிரசங்கம் பார்த்தேன். ஐயோ எப்படி இருந்துச்சு தெரியுமா பாஸ்டர்? இப்போ எல்லா கவர்ச்சியான பிரசங்கங்களும் அப்படித்தான் என்று நான் சொல்லவில்லை. ஆனால் கள்ள உபதேசகர்களுடைய கவர்ச்சி பயங்கரமான ஒரு கவர்ச்சி. அதனால் ஆண்டவர் முதலாவது உங்களுக்கு என்ன சொல்லுகிறார்? பிரசங்கியை பார்க்கும் பொழுது அவருடைய நடை, உடை, பாவனை,
அழகாக இருக்கிறது. வாவ், கவரப்பட வேண்டாம். ஒரு பிரசங்கியினுடைய பிரசங்கம் கவர்ச்சியாக இருந்தால், நமக்கு புரிகிற மாதிரி இருந்தால், நமக்கு தேவையானதை சொல்லுவது போல தெரிந்தால், அவசரப்பட்டு இது நல்ல உபதேசம் என்று நம்ப வேண்டாம். அதுபோல ஒரு பிரசங்கி வந்து தீர்க்க தரிசனங்கள் சொல்லி அற்புத அடையாளங்களை காட்டி ஹஹஹா என்று மேலோட்டமாக இருக்கின்ற வெளிப்பிரகாரமான விஷயங்களை பார்த்து மயங்கி போக வேண்டும். அப்ப முதலாவது கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? கள்ள உபதேசத்தின் தன்மை வெளியாலே கவர்ச்சியாயிருக்கும், உள்ளாலே சாக்கடை. Now look at verse 11. 11வது வசனத்தை பார்ப்போம். இரண்டாவது காரியம் என்ன? அவள் வாயாடியும் அடங்காதவளுமானவள், அவள் கால்கள் வீட்டிலே தரிக்கிறது இல்லை. இந்த இடத்துல 3 விஷயங்கள் இருக்கின்றது கள்ள உபதேசங்களை பற்றி. Number 1, they are loud, they can be heard by everybody. அந்த வாயாடி என்று தமிழில் வருகிறது, அது உண்மையாக அவருடைய சத்தம் அதிகம் என்று தான் வந்திருக்க வேண்டும். சத்தம் அதிகம். சும்மா அந்த சத்தத்தை அதிகமா போடுறவங்களை உடனே நம்பிராதீங்க. அமைதியா பேசுற கல்லைங்களும் உண்டு. அதிகமான கள்ள உபதேசங்கள் பேசும்போது ரொம்ப ஓவரா கத்துவாங்க. இப்ப நான் உங்களை பார்த்து சகோதரனே, அதை விட சகோதரனே எது கூட உள்ளுக்கு படுது சொல்லுங்க? எது கூட படுது? ஒண்ணுமே சொல்லாம சும்மா மேடையில வந்து நின்றுகிட்டு ஆவியில நிறையிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு. You know, some people are so naive, you don't have to say anything, just come and yell. You have a good orchestra, let the drummer beat the drum. Drummer க்கு சொல்றது ரோட்டாஸ் அடிடா இங்க ட்ரம் කාරයට කියනවා ඔබ කහපන් හොඳ මේ නගරකට කළා මේ අරේනම ඩර් ගාලා මේක අරගෙනවා. ஒரு இடத்துக்கு நான் போயிருந்த போது நான் மொழிபெயர்த்து கொண்டிருக்கிறேன். You know, in one place I was translating. This is a true story. Mercy knows what I am talking about. இது ஒரு உண்மையான கதை. Mercyக்கு தெரியும் நான் சத்திய கதாவா. நான் மொழிபெயர்க்க போயிருக்கிறேன். அப்ப இவரு கத்துறாரு. அப்ப அவர் கத்துறது அந்த ஸ்பீக்கர் வழியில எனக்கு கேட்காதனால என்னது அப்படின்னு அவர் இடத்துல நான் சொன்னார், எனக்கு பரவாயில்ல மைக்ல நீங்க கத்துங்க, எதையாவது சொல்லி கத்துங்க. சுவிசேஷத்தை கேட்க வந்த அவங்க முன்னால மைக் ஸ்டாண்ட கழட்டி உன சாத்தணும். இந்த மாதிரியான அந்த சத்தத்துக்கு மயங்காதீங்க ப்ளீஸ். வேசி சத்தமான வாயாடியாம் அடங்க மாட்டாளா? இந்த கள்ள உபதேசகர்கள் அடங்க மாட்டார்கள். நீங்க பைபிள்ல காட்டினாலும் இல்ல இருந்தாலும் நான் நம்ப மாட்டேன். சொல்லுங்கதா, கர்த்தர் எனக்கு சொன்னார். யோ, கர்த்தர் சொன்னதுக்கு முரணா பைபிள்ல இருக்குடி, அத பத்தி எனக்கு தெரியாது. கர்த்தர் எனக்கு சொன்னார். நான் பரலோகத்துக்கு போனேன், இயேசுவானவர் தண்ணியில விளையாடிக்கிட்டு இருந்தார். பைபிள்ல இல்லையோ இருக்கோ எனக்கு தேவையில்லை. நான் போனேன், கண்டேன், வந்தேன், சொல்றேன், நம்பு. அடங்க மாட்டாங்க. கள்ள உபதேசகர்கள் அடங்க மாட்டாங்க. இது நான் நினைச்சதுதான் சரி. தேவதூதன் வந்து என்னோட பேசிட்டு போச்சு. An angel came and spoke with, ate with me. இட்லி என்னோட வந்து இட்லி சாப்பிட்டு போய் stubborn. அவள் கால்கள் வீட்டில் தரிக்கிறது இல்லை, ஒரு இடத்துல நிற்காது. ஒரு வீட்டுக்கு அவள் அடங்க மாட்டாள். ஒரு தான் தோன்றித்தனமா கத்திக்கிட்டு ஆடிக்கிட்டு மைக்கார் மை பெட்ரோல். எப்படிப்பட்டவர்களை உங்களுக்கு தெரியும், கவனமாயிருங்க. You know these people, if you see these people, be careful. Let's go to number 3, verse 12. மூன்றாவதுக்கு போவோம். சில வேளை வெளியில் இருப்பாள், சில வேளை வீதியில் இருப்பாள், சந்துகள் தோறும் பதிவிருப்பாள். ஃபேஸ்புக்ல இருப்பா, இன்ஸ்டாகிராம்ல இருப்பா, வைபர்ல இருப்பா, வாட்ஸ்அப்ல இருப்பா, ட்விட்டர்ல இருப்பா, ஃபேஸ்புக் பேஜ்ல இருப்பா. எல்லா இடத்துலயும் இருப்பான். சில பேர் ஃபேமஸ் ஆகிறதுக்கு, கள்ள உபதேசகர்கள் ஃபேமஸ் ஆகிறதுக்கு எல்லா இடத்துலயும் இருப்பான். வேற வேற பேர்ல எல்லாம் ஓபன் பண்ணிக்கிறாங்க இவர்கள். அதனால கவனிங்க, மௌன் வெளியில் இருப்பாள் வீதியில் இருப்பாள் என்ன அர்த்தம் தெரியுமா? பப்ளிக்ல தன்னை காட்டிக்கிற விரும்புவோம். அப்ப இந்த ஆளினுடைய பெயர் பப்ளிக்கா போட்டிருக்கும். தேசமானிய தேசபந்து விவாக ரெஜிஸ்ட்ரார் ரெவரண்ட் டாக்டர் ரைட் ரெவரண்ட் லெஃப்ட் ரெவரண்ட் எல்லாம் போட்டு பிரசித்தமா போய்கிட்டு இருப்பாங்க. பார்த்தாலும் பரவாயில்ல சொல்றாள். இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? මේ වචනේ කුමක්ද කියන්නේ? அடங்காம சந்துகள் தோறும் பதிவிருப்பாள். அவளுக்கு வேணும் தன்னை எல்லா இடத்துல இருந்து எங்க இருந்து உங்களை பிடிப்பான்னு தெரியாது. விளங்குதா உங்களுக்கு? மூன்றாவது Okay, now you saw the third one, number 4. Quick. 13வது வசனம் கவனிங்க. கள்ள உபதேசங்களுடைய 4வது பண்பு, அவள் அவனை பிடித்து முத்த
சத்தம் செய்து முகம் நாணாமல் அவனை பார்த்து. இப்ப கவனிங்க, இப்ப இந்த 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 ஆம்பளைய பத்தி முதல்ல பார்த்துட்டோம் நம்ம. அவன் வேசிய தேடி போகல, அவன் பொன் மாலை பொழுதுல ரோட்ல சும்மா நடந்து திரிஞ்சான். பாவப்பட்ட மகள் நானுகிறான்னு போய்கிட்டு இருக்கான். You know, this guy is apparently innocent. He was not going looking for a hoe. He was just going in the twilight, taking pictures of the sunset and putting it on Facebook, saying Bellwood skies. You know, this guy was just going. அவர் சும்மா தான் போய்கிட்டு இருக்கார். அவள் அவனை பிடித்து. கள்ள தீர்க்கதரிசிகள் உங்களை தேடி வந்து உங்களை பிடிப்பாங்க. நீங்க இருக்கிற இடத்துல இருங்க, அவங்க வருவாங்க வந்து பிடிப்பாங்க. பிடிக்கும் போது நீங்க என்ன நினைப்பீங்க தெரியுமா? இவ்வளவு பெரிய ஊழியக்காரனே பிடிக்கிறாரோ. சவுத் ஆப்பிரிக்கால இருந்து வருவாங்க. நீங்க 5000த்துல ஒரு ஆளா போவீங்க. அவர் மேடைக்கு போகும்போது என்னை எப்படி பிடிச்சிட்டு போனார். And you know what she does? Kisses him. முத்தம் கொடுக்குது அக்கா. இவன் பாட்டுக்கு போய்கிட்டு இருக்கும். திடீர்னு இது ஓடி வந்து பிடிச்சு என்ன சொல்லுகிறது? சரீரத்தின்படி நெருங்குவார்கள் கள்ள உபதேசகர்கள். உங்களை தொடுகிற ஊழியக்காரர்களை குறித்து கவனமாக. உண்மையா சொல்றேன். ஒரு பொம்பளை ஜெபிச்சுக்கிற வர முடியாது. சிஸ்டர் சொல்லுங்க, சிஸ்டர் ஒரு பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க. அது வந்து பரிதாபமா சொல்லும். சிஸ்டர் அவர் எப்படி கேட்பார் தெரியுமா? தோல்ல கை வச்சு. எத்தனை பேர் கண்டிருக்கீங்க இந்த? I mean, if you have seen the physical touching of ministers, not only with women, not only with the opposite sex, even with the. My question is, why touch? Why touch? ஏன் தொட்டுக்கிட்டு தடுமாறணும்? தொட்டவே கூடாதுன்னு நான் சொல்லல. கை வைத்து ஜெபிப்பதை நான் நம்புகிறேன். வேதத்தின்படி கை வைத்து ஜெபிப்பது அதெல்லாம் உண்மை. தொட்டதுக்கெல்லாம் தொட்டுக்கிட்டு இருக்கிறவங்க நம்பாதீங்க. Some people, you know, they want to touch. And this hoe is not just touching him, she's kissing him. This innocent guy who is enjoying the scenery. பாவம், இவன் சூரிய அஸ்தமனத்தை ரசிச்சுக்கிட்டு போறா. பாவி பாயில இவ பிடிச்சி முத்தம் கொடுக்குறான். அப்புறம் இவனுக்கு என்ன ஆகும்? இப்போ முத்தம் கொடுத்த பிறகு இவனுக்கு நகர முடியாது. கள்ள உபதேசகர்கள் என்ன செய்வார்கள்? உங்களை கவ்விக்கொள்வார்கள். உங்களை அப்படியே பிடித்து உங்களை அப்படியே அமுக்கி விடுவார். அநேக அப்பாவி கிறிஸ்தவர்களை கள்ள உபதேசகர்கள் அமுக்கி கொண்டு விட்டார். 5வது பார்ப்போம். verse 14, 14வது வசனம். அந்த வேசி என்ன சொல்லுகிறாள்? சமாதான பலிகள் என் மேல் சுமந்திருந்தது, இன்றைக்கு தான் என் பொருத்தனைகளை நிறைவேற்றினேன். என்ன சொல்லவா? சிம்பிளா சொல்லவா? ஆவிக்குரிய டோக். பழைய ஏற்பாட்டிலே சர்வாங்க தகன பலி, பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, சமாதான பலி, போஜன பலி என்று 5 பலிகள் இருந்தன. அந்த 5 பலிகளிலே 5வது பலியாகிய சமாதான பலி எதை குறிக்கும் தெரியுமா? தேவனுக்கும் எனக்கும் நல்ல சமாதானமான ஒரு உறவு இருக்கிறது. இந்த கள்ள உபதேசகர்களின் 5வது தன்மை பண்பு என்னவென்றால், எனக்கும் தேவனுக்கும் இடையிலே நல்ல ஒரு ஐக்கியம் இருக்கிறது, உறவு இருக்கிறது, தொடர்பு இருக்கிறது. அப்ப இந்த வேசி வந்து இவனை கட்டி பிடித்து முத்தம் செய்து சொல்லுகிறாள், சமாதான பலிகள் என் மேல் சுமந்திருந்தது. ஆண்டவரே வந்து என்கிட்ட சொன்னார், சமாதான பலி கொடு, ஏன்னா நான் உன்னோட அவ்வளவு க்ளோஸா இருக்கிறேன். கள்ள உபதேசகர்கள் சொல்லுவார்கள், ஆண்டவர் என்னை அடிக்கடி வந்து பார்க்கிறார். many times என்னை பார்க்க தேவ தூதர்கள் அடிக்கடி வருகிறார்கள். I have angelic encounters, I have angelic visitations. நான் அதிகாலை தியானத்தில் இருக்கும் பொழுது இயேசுவானவர் வந்தார். இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நமக்கு நினைக்கும், இதை கேட்கிறவங்களுக்கு நினைக்கும், ஏன் நம்ம கிட்ட வரவே மாட்டேங்க. இந்த நாட்களிலே பரிசுத்த ஆவியானவர் எங்க வாழ்றார்? எனக்கு விரலால காட்டுங்க. வேதத்தின்படி பரிசுத்த ஆவியானவர் எங்க வாழ்றார்? බයිබලයට අනුව සුතාත්මයන් වහන්සේ කොහෙද ජීවත් වෙන්නේ? நான் காட்டவா? මම පෙන්නන්නද? நம்முடைய சரீரத்திலே, நம்முடைய சரீரம் பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயம். அப்படிப்பட்ட நம்மை என்ன நினைக்க வைப்பார்கள் இந்த கள்ளர்கள்? ஆண்டவர் அவர்களை வந்து அடிக்கடி பார்த்து விட்டு போகிறார். நான் கேட்பேன், எத்தனை பேருக்கு ஆசை இயேசுவானவர் உங்களை வந்து சந்திப்பது? முட்டாள் பேதைகள் கையை தூக்குவாங்க. நாம் திருத்துவத்தை நம்புகிற மக்கள், நமக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் வாழுகிறார் என்றால் இன்னும் ஒரு வித்தியாசமான விசேஷமான ஒரு விசிட்டிங் வேணுமா?
இவர்கள் என்ன செய்ய பார்க்கிறார்கள்? அவர்கள் அதிக பரிசுத்தவான்கள் என்று காட்ட பார்க்கிறார்கள். அவர்களுக்கு ரகசியங்கள் வெளிப்படுத்தப்படுகின்றன என்று நம்ப வைக்கிறார்கள். புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? இந்த வேசி இவனுக்கு சொல்லுகிறாள், நான் வந்து கெட்ட ஆள் கிடையாது நீ நினைக்கிற மாதிரி. උඹ හිතනවා වගේ නරක කෙනෙක් නෙවෙයි මම. நான் ஆண்டவரோட நல்லா சமாதானமா இருக்கிற ஒரு ஆள். அந்த ஐந்தாவது விஷயம் என்ன? கள்ள உபதேசகர்கள் காட்டுவார்கள் அவர்கள் தேவனோடு ரொம்ப நெருக்கமா இருக்கிறார்கள். உங்களுக்கு ஜோசப் ஸ்மித் என்ற கள்ளன் என்ன சொன்னான்? மொரோனி என்று சொல்லுகிற ஒரு தேவதூதன் என்னை வந்து தனியாய் சந்தித்து வேதத்தின் இன்னும் மறைக்கப்பட்ட தங்க தகட்டுகளில் எழுதப்பட்டிருந்த வசனங்களை எனக்கு காட்டினான் என்று மோமன் புத்தகத்தை எழுத வைத்தான். சார்ல்ஸ் ராசல் என்ற கள்ளன் இப்படித்தான் யெகோவாவின் சாட்சிக்காரர்களை தொடங்கினான். இன்றைக்கும் அநேக பெந்தகோஸ்த கள்ளர்கள் இருக்கிறார்கள். நானும் பெந்தகோஸ்தக்காரன் தான். ஆனால் சில பெந்தகோஸ்த கள்ளர்கள் ஏதோ தேவனுக்கும் அவர்களுக்கும் ஒரு பிரத்யேகமான உறவு இருக்கிறதாக காட்டிக்கொண்டு மக்களை ஏமாற்றுகிறார். ஆறாவது பண்பை பார்ப்போம். பாருங்க, ஆதலால் நான் உன்னை சந்திக்க புறப்பட்டு உன் முகத்தை ஆவலோடு தேடினேன், இப்பொழுது உன்னை கண்டுபிடித்தேன். எவ்வளவு பெரிய பொய்க்காரி என்று பாருங்கள் இந்த வேசி. 5 நிமிடங்களுக்கு முன்பு இப்படி ஒருத்தன் இருக்கிறானே இவளுக்கு தெரியாது. அந்த தெருவுல போறதை தான் கண்டா. இப்ப ஓடி வந்து கண்டுபிடிச்சு முத்தம் கொடுத்து சொல்றா, உன்னைத்தான் நான் தேடினேன், நீ தான் முக்கியம், அப்பா உன்னைய கண்டுபிடிச்சிட்டேனே. நீங்க இங்க இருந்து கொழும்புக்கு போவீங்க மீட்டிங்க்கு. அந்த மீட்டிங்க்கு நீங்க வர்றீங்கன்னா ஒரு பயலுக்கும் தெரியாது. அந்த கள்ள உபதேசகர்கள் உங்களை பார்த்தவுடன் சொல்வார்கள், கர்த்தர் உன்னை கொண்டு வந்தார், சரியான நேரத்திலே சரியான இடத்துக்கு உன்னை கொண்டு வந்தார், நீ வருவாய் என்று அவருக்கு தெரியும். உன்னை அவர் பிடித்துக் கொண்டார். You have come to the right place. நீ சரியான இடத்துக்கு வந்து விட்டாய். கண்டிலிருந்து போன இளிச்சவாய், this stupid idiot who went from Kandy, you know, he or she will be so ecstatic, you know, raving in ecstatic friends. விளங்குதா? என்னது அந்த ஆறாவது பண்பு? நீங்கள் முக்கியமானவர் என்று உங்களுக்கு காட்டப்படும். அதிலும் விசேஷமா நீங்கள் இருக்கிற சபையிலே உங்களை அவ்வளவு கணக்கெடுக்காதது மாதிரியான உணர்வு உங்களுக்கு இருந்தால், அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போயிட்டு உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டோன்னா நன்றி நாதா நன்றி நாதா. விளங்குதா உங்களுக்கு? சும்மா உங்களை கணக்கெடுக்கிறாங்க, உங்களுக்கு அவங்க சைன் பண்ணி லெட்டர் அனுப்புனாங்கன்னு நினைக்காதீங்க. அந்த பெரிய ஊழியக்காரர் எனக்கு கடிதம் எழுதுறார், சியரா லியோன்ல இருக்கிற ஊழியக்காரர் அங்க இருந்து எனக்கு எழுதுறார், அமெரிக்கால இருந்து எனக்கு எழுதுறார் அப்பா லெட்டர், சிங்கப்பூர்ல இருந்து எனக்கு நியூஸ் லெட்டர் வருது ஒவ்வொரு மாசமும். அழகான நியூஸ் லெட்டர் மாசம் சில பேருக்கு வரும். உங்க பேர் போட்டு வீட்டு அட்ரஸ் போட்டு அந்த நியூஸ் லெட்டரை பார்த்தா கடைசியில அந்த ஊழியக்காரர் சைன் பண்ணிருப்பாரு நீல கலர் பேனால. ஏன்னா இந்த லாஸ்ட் பேஜ் the man of God or the woman of God has signed with blue ink, so it's not printed, it's written. How stupid you are. அப்பா அது பிரிண்ட் பண்ணி இல்ல, அவர் சைன் பண்ணிருக்காரு. லெட்டர் மாத்திரம் சைன் பண்ணிருக்காரு. கடைசி பக்கம் ஒரு வெள்ளை என்விலப் போட்டிருக்கும், அவங்க அட்ரஸ் போட்டு கர்த்தர் சொல்லுகிறார், இந்த ஊழியத்துக்கு நீ விதைக்க வேண்டும். உடனே நீங்க விதைப்பீங்க. விளங்குதா? இப்படித்தான் உங்களை முக்கியம் என்று காட்டி ஏமாற்றுவது. 7வதுக்கு போவோம். என் மஞ்சத்தை இரத்தின கம்பளங்களாலும் எகிப்து தேசத்து விசித்திரமான மெல்லிய வஸ்திரங்களாலும் சிங்காரித்தேன். பிரதர் சிஸ்டர், இவ்வளோ பெரிய ஒரு ஆலயம் நான் கட்ட போறேன். யாருக்காக தெரியுமா? உங்களுக்காக. நீங்க வசதியா இருக்கணுங்கிறதுக்காக. உங்க பிள்ளைகளை சத்தம் போட்டாலும் பரவாயில்ல, அவங்க விளையாடிக்கிட்டே நீங்க பிரசங்கம் கேட்கிற மாதிரி ஒரு பின்னுக்கு ஒரு சில்ட்ரன்ஸ் ஹால் ஒன்று கட்டுறதுக்கு உங்களுக்காக நான் கட்ட போறேன். உங்களுக்காக இதை செய்ய போறோம், உங்களுக்காக அதை செய்ய போறோம், உங்களுக்காக என்று நிறைய ஊழியங்களை செய்வார்கள். உங்களுக்காக நாங்க டிவி சேனல் திறக்கிறோம், உங்களுக்காக நாங்க கார் பஸ் வாங்குறோம், உங்களுக்காக நாங்க இதை கட்டுறோம். விளங்குதா? நீங்க என்ன ஃபீல் பண்ணுவாங்க, என்ன உணர்வீங்க தெரியுமா? ஐயோ நான் அவ்வளவு முக்கியமா? இவன் பாட்டுக்கு போய்கிட்டு இருக்கிறான், இவன் யாருன்னே அவளுக்கு தெரியாது. இப்ப சொல்றா, எகிப்துல இருந்து ரத்தன கம்பளம் எல்லாம் கொண்டாந்தேன், வஸ்திரங்கள் எல்லாம் கொண்டாந்தேன், உனக்காக விரிக்கிறேன். இவ்வளவு பெரிய பொய். இந்த மாதிரியான கேவலமான பொய்களுக்கு எத்தனை பிரியமாக இருக்கிறேன். உங்களுக்காக ஜெப கோபுரம் கட்டுறேன். விளங்குதா? உங்க ஜெபத்துக்கு உங்களுக்காக ஜெபிக்கிறதுக்கு நான் கோபுரம் கட்டுவேன். உண்மையான ஊழியக்காரன் என்ன செய்வான்? He'll build a church, buy anything, do anything, not for people, for God. ஒரு ஒழுங்கான ஊழியக்காரன் உங்களுக்காக எதுவும் பண்ண மாட்டான், ஆண்டவருக்காக தான் செய்யும். பிரசங்கிக்கிறதும் ஆண்டவருக்காக தான், சபை கட்டுறதும் ஆண்டவருக்காக தான். கள்ள உபதேசகர்கள் உங்களுக்காக என்று வேலை செய்வார். The good servant of God would do everything for God and the false teacher would do everything for you.
பாயிண்ட் நம்பர் 8, எட்டாவதுக்கு போ. என் படுக்கையை வெள்ளை போலத்தாலும் சந்தனத்தாலும் இலவங்கப்பட்டையாலும் வாசனை கட்டினேன். உன்னத பாட்டு புத்தகத்தை நான் கற்றுக் கொடுக்கும் பொழுது வெள்ளை போலம், சந்தனம், இலவங்கப்பட்டை இவையெல்லாம் எதை குறிக்கும் என்று நான் கற்றுக் கொடுத்திருக்கிறேன். இவற்றை குறித்து பார்ப்பதற்கு நமக்கு நேரம் கிடையாது. ஆனால் சும்மா சுருக்கமாக சொல்லுகிறேன். நீ வந்து என்னோடு படுத்தால் உனக்கு இன்ன 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 ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். இப்போ கள்ள உபதேசகர்கள் என்ன சொல்வார்கள்? நான் ரொம்ப முக்கியம் என்று காட்டுவார்கள். நான் ரொம்ப முக்கியம். அப்ப துஷார பாஸ்டர் நீங்க என்னோட இருந்தீங்கன்னா அவருக்கு சான்ஸ். நீங்கள் என்னோடு இருந்தால் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், நீங்கள் என்னை விட்டு போனால் சபிக்கப்படுவீர்கள். கள்ள உபதேசங்கள் இப்படி சொல்வார்கள். என்னுடைய ஊழியத்துக்கு நீங்க கொடுத்தா உங்களுக்கு ஆசீர்வாதம், என்னுடைய சர்ச்சுக்கு நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆசீர்வாதம், எனக்கு கார் வாங்கி கொடுத்தீங்கன்னா ஆசீர்வாதம். How many of you all heard these things? தேவனை அல்ல, ராஜ்யத்தை அல்ல, தங்களை முக்கியப்படுத்தி ஸ்பிரிச்சுவல். நீ என்னோடு இருந்தால் இந்த மாதிரி வாசம் வீசும். என்ன இந்த வசனம் சொல்லுகிறது என்றால், பூவோடு சேர்ந்து நாரும் மணக்கும் அந்த மாதிரி. So if you are with me, I'm like a flower, and if you are with me, the odor of the flower you will also receive. So be careful with these things. அடுத்தது 9வது 18வது வசனத்தை பார்ப்போம். Hey, next one. Yeah. இப்போ அந்த வேசி சொல்லுகிறாள் இவனை பார்த்து, வா, விடியற்காலம் வரைக்கும் சம்போகமாய் இருப்போம், இன்பங்களினால் பூரிப்போம். கள்ள உபதேசகர்கள் எப்பொழுதும் உங்களுக்கு கேட்க ஆசையானதையே சொல்லுவார்கள். யாருக்கு ஒரு நல்ல இன்பமான இரவு இருக்கக்கூடாது. இவள் என்ன சொல்லுகிறாள் இவனை பார்த்து? வா, என்னோடு வா, காலை வரை நாம் சம்போகமாய் இருக்கலாம், இன்பமாய் இருக்கலாம். இன்பம் coming for us. Wow, we can have fun all night long like Lionel Richie. All night long. You know, some people would say, you come to our church, everything is wonderful. எங்க சர்ச்சுக்கு வாங்க, எல்லாம் சூப்பர். நம்ம பாஸ்டர் யாரையும் திட்ட மாட்டார். நீங்க பிந்தி வந்து முந்தி போறவங்களா இருந்தாலும் எங்க பாஸ்டர் அப்செட் ஆக மாட்டார். எங்க பாஸ்டர் தசம பாகம் கேட்க மாட்டார். நம்ம பாஸ்டர் யாரையும் குற்றப்படுத்த மாட்டார், யாரையும் சாட மாட்டார். அமெரிக்காவில் ஒரு பெரிய ஊழியக்காரர் இருக்கார், ஜோயல் ஓஸ்டீன் சொல்லி. I know Joel Osteen's fans are going to be upset with me, but Joel Osteen, his father John Osteen was different. He was wonderful. He was the one who actually built the church. Anyway, Joel Osteen's preaching is so nice, lovely. Thousands and thousands and thousands of people are added to that church. Joel Osteen ஒரு பெரிய ஊழியக்காரர் இருக்கார் அமெரிக்கால. அவருடைய சர்ச்ல மக்கள் நிரம்பி வழிவாங்க. அவர் பேசுறது நீங்க கேட்கணும். அவர் வார்த்தையாலேயே தடவுவார். One day Larry King asked him a question about homosexuals. What would happen to the homosexuals? You know what he said? He said, I would attend homosexual weddings if that happens in my church. God is the judge. Oh my goodness. தன்னின சேர்க்கைக்காரர்களை பற்றி நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்? CNN லாரி கிங் கேட்டார். அதுக்கு ஒரு பதில் சொல்றார், ஆண்டவர் தான் நியாயம் தீர்க்கிறார். ஐயோ எவ்வளவு ஸ்வீட். இப்ப நீங்க பாவம் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது இப்ப நான் கண்டும் நான் அதை பத்தி ஒன்னும் சொல்லாம கர்த்தர் பார்த்து கொள்ளட்டும் அப்படின்னா எவ்வளவு எப்படி இந்த சர்ச் நிறையுமா இருக்கும். நம்ம நல்லா இன்பமா இருப்போம். நீங்க மனம் திரும்பிக்கிட்டே இருக்க தேவையில்லப்பா. இயேசுவானவர் முந்தி உங்க பாவங்களுக்காக எல்லாம் மரிச்சிட்டாரப்பா. நீங்கள் உங்களுடைய ரட்சிப்பை ஒரு நாள் இழக்க மாட்டீர்கள், பயப்படாதீங்க. அந்த ஒரு பைத்தியக்காரன் தான் சொல்றான். நான் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். நீங்க எல்லாம் பரலோகம் போவீங்க. நான் இன்னைக்கு சொன்னேன், எழுதி வச்சுக்கிறேங்க, நீங்க எல்லாம் பரலோகம் போவீங்க. இவன் சொல்றான், உங்களை நரகத்துக்கு அனுப்புனா எனக்கு சொல்லுங்க, நானும் வந்துடுறேன். ஆனா நான் சும்மா வர மாட்டேன், நான் பவுலை கூட்டிட்டு வரேன். பவுல் சும்மா வர மாட்டாரு, இயேசுவை கூட்டிட்டு வரும். இயேசு நரகத்துக்கு வந்துட்டா பிதாவும் நரகத்துக்கு. எத்தனை பேர் இந்த வீடியோவை பார்த்தீங்க? இவங்க எல்லாம் ஏன்டா ஊழியம் செய்யறாங்க, ஏன்டா ஊழியம் செய்யற போடா பாடு. மாசிலா எந்த காதலே மாறுமோ செல்வம் வந்த போதிலே என்று பாடு. யார் பேர் என்ன? மாசிலா என்னமோ ஆண்ட மாசிலா மணியா என்ன? This fellow is saying everybody in my church will go to heaven, and if anybody stops you, tell them my name. My goodness, this fellow is trying to show that he is greater than Jesus. So heresies would tell you that everything is fine, don't worry, we'll have fun. கள்ள உபதேசம் உங்களுக்கு காட்டும், ஒன்னை குறித்து நீங்க யோசிக்காதீங்க. இன்பங்களால் பூரிப்போம், ஆடுவோம், பாடுவோம், உண்போம், குடிப்போம்.
නටමු ගයමු බොමු ජොලි කරමු கேட்டிருக்கீங்களா? லெட்ஸ் ஹேவ் ஃபன், லெட்ஸ் சிங் அண்ட் டான்ஸ் அண்ட் லெட்ஸ் மேக் மெரி. எனக்கு எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு. කොහෙද ඇහුවා වගේ තියෙනවා මට. எனக்கு அப்படிதான் கேட்ட மாதிரி இருக்குது. யாருடையோ காலத்துக்கு முந்தி இப்படித்தானா தின்னாங்களாம், குடிச்சாங்களாம், கல்யாணம் கட்டினாங்களாம், அப்புறம் என்னமோ பெரிய மழை எல்லாம் வந்து என்னமோ ஒரு 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 போட்டில் 8 பேர் மட்டும் தப்புனாங்களாம். மிஸ்டர் நோவா, නෝවා මහත්තයා guy called Noah. Come on, be careful. All these promising things that will have no persecution, will have no problem. Now this is all a lie from the heretics. நமக்கு ஒரு பிரச்சனை வராது, எல்லாம் இன்பமா இருக்கும். அது ஒரு கள்ள உபதேசம். இன்னும் 2 இருக்குது. இந்த 2 ரொம்ப இன்ட்ரெஸ்டானது. யெசபேலின் ஆவியின் தன்மை பாருங்க. 19வது வசனத்தை பாருங்க. புருஷன் வீட்டிலே இல்லை, தூர பிரயாணம் போனான். யெசபேல் என்ற பெயருக்கு 4 அர்த்தங்கள் இருக்கின்றதாக நான் கற்றுக் கொடுத்திருக்கிறேன். இஸ்ரேலிய அர்த்தம், கானானிய அர்த்தம், பாபிலோனிய அர்த்தம், சீதோனிய அர்த்தம். அந்த 4 அர்த்தங்களில் ஒன்று புருஷன் அற்ற தன்மை. One of the meanings is husbandlessness. புருஷன் செத்த ஒரு விதவை அல்ல, புருஷன் உண்டு ஆனால் இருந்தும் இல்லாதது மாதிரி. அது யெசபேலின் ஆவி. அன்பானவர்களே, எந்த சபைக்கு நீங்கள் போகிறவராய் இருந்தாலும் உங்கள் சபை இயேசுவானவருக்கு தான் சொந்தம். இயேசுவானவர் தான் தனது தூய இரத்தத்தை சிந்தி சபையை சம்பாதித்தார். சபைக்கு தலையும் அவர்தான், சபையின் மேய்ப்பனும் அவர்தான். பாஸ்டர்மாராய் இருக்கிற நாங்கள் நல்ல மேய்ப்பனாகிய இயேசுவின் உதவியாளர்கள். ஆகவே அவர் சொல்லுகிறபடிதான் நாங்கள் செய்ய வேண்டும். அவருக்கு என்ன வேண்டும் என்பதனை அவருடைய வார்த்தையிலே காட்டிவிட்டார். அப்போ கள்ள உபதேசகர்கள் என்ன செய்வார்கள்? இயேசுவானவருக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார்கள். அந்த வகையில் இயேசுவானவரை வெளியே துரத்தி விடுவார்கள். ஆகவே லாவோதிக்கேயா சபைக்கு வெளியே இருந்து கொண்டு இயேசுவானவர் தட்டுகிறார். வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், திறந்தா உள்ளுக்கு வந்து சாப்பிட்டு குடிச்சு நல்லா இருப்பேன்டா. இயேசுவானவர் அந்த கள்ள உபதேசகர்களுடைய சபைகளிலே கிடையாது. செத்து போகல, ஆனா தூர போயிட்டார். புருஷன் வீட்டில இல்லை, தூர பிரயாணம் போனான். And look at the connective verse. Look at verse 20. 20வது வசனத்தை பாருங்க. பணப்பையை தன் கையிலே கொண்டு போனான். குறிக்கப்பட்ட நாளிலே வீட்டுக்கு வருவான். He has taken a bag of money with him and will come home at the day appointed. So அவர் என்னைக்காவது வர்ற அன்னைக்கு பார்த்துக்கிறோம். கள்ள உபதேசகர்கள் கடைசியா என்ன சொல்வார்கள் தெரியுமா? இயேசுவானவர் வரும்போது உங்களில் ஒரு குறையையும் காண மாட்டார். நீங்கள் தான் தூய்மையான கரை திரை அற்ற சபை. 11 காரியங்களை பார்த்தீர்களா? இன்னும் பிரசங்கம் முடியல, 5 நிமிஷம் வேணும் எனக்கு. 21வது வசனத்தை பாருங்க. தன் மிகுதியான இன்னிய சொற்களால் அவனை வசப்படுத்தி தன் உதடுகளின் மதுர வாக்கினால் அவனை இணங்க பண்ணினாள். அன்பானவர்களே, இன்றைக்கு அநேக அப்பாவி கிறிஸ்தவர்கள், நல்ல விதமாய் தங்கள் கிறிஸ்தவ ஓட்டத்தை தொடங்கினவர்கள், கள்ள உபதேசங்களுக்குள்ளே மாட்டிக்கொண்டது அந்த உபதேசங்களின் இனிமையை பார்த்தும் அவர்களுடைய கவர்ச்சியான வார்த்தைகளுக்கு மயங்கியுமே. Look at this guy. இவனை பாருங்க. இப்ப 22வது வசனம். உடனே அவன் அவள் பின்னே சென்றான். ஒரு மாடு அடிக்கப்படும்படி செல்வது போலும், ஒரு மூடன் விலங்கிடப்பட்டு தண்டனைக்கு போவது போலும், ஒரு குருவி தன் பிராணனை வாங்கும் கண்ணியை அறியாமல் அதில் விழ தீவி இருக்கிறது போலும் அவளுக்கு பின்னே போனான். அம்பு அவன் ஈரலை பிளந்தது. நான் சின்ன காலத்தில் சுதும்பலையில் மாடு வெட்டுற இடம் இருக்குது. அப்போ நான் ஸ்கூலுக்கு போகும்போது பார்ப்பேன், அந்த கொல்றதுக்கு மாடுகளை கொண்டு வருவான். அந்த மாடை கயிறில் கூட்டிகிட்டு போகும்போது அந்த மாடு எப்படி போகும் தெரியுமா? சைடில் இருக்கிற புல்லெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு போகும். என்னமோ நாங்கள் இன்னும் தொடர்ந்து வாழ போகிற மாதிரி நினச்சிக்கிட்டு அது சாப்பிட்டுக்கிட்டே போகுது. பாவம், இன்னொரு கொஞ்ச நேரத்தில் சாக போகுதுன்னு தெரியாது. கள்ள உபதேசத்துக்குள்ளே இருப்பவர்கள் இப்படித்தான். இன்பமான நல்ல 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 விஷயங்களை சாப்பிட்டு அவங்க நினைக்கிறாங்க, வாவ் நல்லா இருக்கிறோம்ப்பா, சந்தோஷமா இருக்கிறோம்ப்பா. ஒரு மாடு அடிக்கப்படுவது போல போகிறார்கள். மூடன் தண்டனைக்கு போறது மாதிரி, முட்டாள் மாதிரி போறான். அவனுக்கு ஏன் கொண்டு போறாங்கன்னு தெரியாது. ஒரு குருவி பிராணனை வாங்கும் கண்ணியை அறியாமல் போற மாதிரி. இந்த கள்ள உபதேசத்துக்கு பின்னால் போகிறவர்களே, உண்மையாக நீங்கள் பாவம். Now your question is, what should we do? நாம் என்ன செய்வது? கடைசி 4 வசனங்களை வாசிப்போமா? அதோட முடிக்கிறேன். Let's read the final 4 verses. 24வது வசனம். ஆதலால் பிள்ளைகளே எனக்கு செவி கொடுங்கள், என் வாயின் வார்த்தைகளை கவனியுங்கள். அன்பான கிறிஸ்தவர்களே, சுரேஷ் ராமச்சந்திரன் அல்ல, பிதா உங்களை அழைக்கிறார்.
என் வாயின் வார்த்தைகளை கவனிங்கள், எனக்கு செவி கொடுங்கள். என்ன தெரியுமா? பைபிளை பாருங்க. பைபிள்ல இல்லாத ஒன்னையும் நம்பாதீங்க. உங்களை நீங்கள் காத்துக்கொள்ளக்கூடிய ஒரே வழி அதுதான். வேதம் வேதம் வேதம், பைபிள் பைபிள், இதுதான் சொல்லணும். 25 சொல்கிறது, உன் இருதயம் அவள் வழியிலே சாய வேண்டாம், அவள் பாதையிலே மயங்கி திரியாதே. கவனிங்க, நிறைய பேர் அந்த ஊழியக்காரன் இந்த ஊழியக்காரின்னு அவங்களோட ரொம்ப ஈர்க்கப்பட்டு ஓடிக்கிட்டு இருக்கிறீங்க. அந்த ஊழியக்காரி எதை சொன்னாலும் பட்டார்னு நம்புறீங்க. பெரிய பெரிய ஊழியக்காரர்கள், பெரிய 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 பிரசித்தமான ஊழியக்காரிகள், famous men of God, famous women of God. Hey, please be careful. It doesn't matter how famous, how experienced, how wonderful they are. If anybody preaches against the word, please get yourself out of them. யாரா இருக்கட்டும், வசனத்துக்கு புறம்பாய் பேசினால் வெளியே வந்து விடுங்கள். இதான் சொல்லுகிறார் உங்களுக்கு. ஒவ்வொரு ஊழியக்காரன் பின்னால மயங்கி திரியாதே. Look at that verse. What does it say? Verse 25. How does it finish? அவள் பாதை மயங்கி திரியாதே. மயங்கி திரிகிறார்கள். Look at verse 16. 26. அவள் அநேகரை காயப்படுத்தி விழப்பண்ணினாள், பல்லவான்கள் அநேகரை கொலை செய்தாள். ஹலோ, உங்களுக்கு தெரியுமா, நிறைய கிறிஸ்தவர்கள் நரகத்துக்கு போறது ஏன் தெரியுமா? அவர்கள் கிறிஸ்தவத்தை விட்டுவிட்டு பௌத்தர்களாக இந்துக்களாக மாறவில்லை. அவர்கள் நரகத்துக்கு போவது இந்த மாதிரியான கள்ள உபதேசங்களின் பின்னே போகிறபடி. Look at the final verse 27. 27 பாருங்க. அவள் வீடு பாதாளத்துக்கு போகும் வழி, அது மரண அறைகளுக்கு கொண்டு போய்விடும். என்ன பார்த்தோம் அன்பானவர்களே? பாபிலோன் வேசிகளுக்கு தாய் என்று பார்த்தோம். அந்த பாபிலோன் ஆவி கிறிஸ்தவத்துக்குள்ளே, சபைகளுக்குள்ளே இருக்கிறது. அப்போ ஆவிக்குரிய விபச்சாரம் என்று இன்று சொல்வது எதை? கள்ள உபதேசம். அப்போ கள்ள உபதேசத்தின் 11 குணாதிசயங்களை பார்த்து விட்டோம். கவனமாய் இருப்போம். எப்படி நம்மை காத்துக்கொள்வது? வார்த்தையை பற்றி கொள்ளுங்கள். Cling to the word of God. கர்த்தருடைய வார்த்தையை கலப்படமில்லாமல் கற்றுக் கொடுக்கும் சபைக்குள்ளே மாத்திரம் இருங்கள். ஊழியக்காரர்களே, உங்கள் அனுபவங்களை பிரசங்கிக்க வேண்டாம், வார்த்தையை பிரசங்கியுங்கள். நீங்கள் தேவனுக்கு முன்பாக உத்தமனாய் நிற்கப்படாத ஊழியக்காரனாய் இருக்கு. சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்க ஜாக்கிரதைப்படுங்க. இயேசுவானவருக்கு முதலிடம் கொடுங்க. வார்த்தையின் படிவாழு. கர்த்தர் உங்களை காத்துக்கொள்வாராக, உங்களை ஆசீர்வதிப்பார். May God bless you and keep you. Shall we rise up, pray and close this service? எழும்பியிருந்து ஜெபித்து முடிப்போம்.